வியாபாரத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா பெருசாக பிரம்மாண்டமாக கடை வச்சுருப்பாங்க, சில பேர் சின்னதாக கடை வச்சுருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா தள்ளு வண்டி வச்சுருப்பாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா ரோட்டு கடை வச்சுருப்பாங்க. ஆனால் கந்திஷ்டின்றது ஒன்று தான். ரோட்டு கடைக்கும் கந்திஷ்டி வரும், தள்ளு வண்டியாக இருந்தாலும் கந்திஷ்டி வரும், அது நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இருந்தால் கந்திஷ்டி வரும். ஏன்னா பார்க்குறவன் கண்ணோட தோற்றம் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு விதத்தில் பார்த்துருப்பான். உன்னோட லெவலுக்கு உனக்கு கந்திஷ்டி வைப்பான், அவன் லெவலுக்கு அவனுக்கு கந்திஷ்டி வரும். கந்திஷ்டி வராத, கந்திஷ்டியில் படாத மனுஷனே கிடையாதுமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கணக்கே கிடையாது. ஏன்னா கண்ணுன்றது கெட்ட எண்ணத்தோடு பார்க்குற விதமே வந்து எல்லா இதுலேயும் இருக்குது. நம்ம கூட தானே இருந்தான், உடனே சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணிட்டானே. நம்ம கூட தானே இருந்தான், உடனே பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிட்டானே. நம்ம கூட தானே இருந்தான், உடனே டீ கடை ஓப்பன் பண்ணிட்டானே. அவனா 1000 கோடியில் அவதார் படம் ரிலீஸ் பண்ணியிருக்கான், ஒரு டீ கடை தானே வச்சான். உன்னால் வைக்க முடியல, அவன் வச்சான். அல்லாவோட நாட்டம் அவனுக்கு இருக்கு, அவன் வச்சுருக்கான். வாழ்ந்துட்டு போட்டோமே, நீ அவனுக்கு கொடுக்க வேணாம், நீ சாபிக்காமல் இருந்தாலே போதும். என்ன சொல்கிறது, கண் வைக்காமல் இருந்தாலே போதும். ஆனால் நம்மள்ட்ட அது இல்லை. ஏன்னா ஜெலிசஸ்ன்றத வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்களா, இந்த ஜெலிசஸ் வந்து எல்லாருக்கும் பரவி இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒன்று சொல்கிறோமா, கடையில் உங்களுக்கு நீங்கள் எந்த ரிலேஜன் நீங்கள் கடை கிடையாது, எந்த ரிலேஜனும் வந்துட்டு போங்க. உங்கள் கடையில் ஒரு வருமானம் வருது, அந்த வருமானம் வருது பை. ஆனால் நைட் எடுத்து போனால் மறுநாள் காலை எப்படி தான் போகுதுன்னே தெரில பை. ஒன்று சில நேரத்தில் நல்ல வியாபாரம் ஆகுது பை, சடனாக வியாபாரமே இல்லை பை அப்படின்னீங்கன்னா அப்போ அவங்க கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்.